மக்களின் ஆசைகளை தூண்டி அவர்களின் பணத்தை கோடிக்கணக்கில் சுருட்டிவிட்டு தப்பி ஓடியவர்கள்தான் இந்த மோசடி சகோதரர்கள். ராஜஸ்தானைச் சேர்ந்த நெக்ஸா எவர்கிரீன் என்ற நிறுவனம் சமீபத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. அதில் குஜராத்தில் உருவாக்கி வரும் தோலேரா ஸ்மார்ட் சிட்டியில் நிலம் வாங்கி தருவதாக அறிவித்தது. ஒன்றிய அரசுக்கும் குஜராத் அரசுக்கும் இடையிலான ஒரு கூட்டு திட்டம்தான் தோலேரா ஸ்மார்ட் சிட்டி. இது இந்தியாவின் முதல் பசுமை பகுதி ஸ்மார்ட் சிட்டியாகும். இதன் பரப்பளவு டெல்லியை விட 2 மடங்கு பெரியது. இங்கு சர்வதேச விமான நிலையம் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் அலுவலகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. எனவே இங்கு நிலம் வாங்க மக்கள் காத்து கொண்டிருந்த நிலையில்தான் நெக்ஸா எவர்கிரீன் நிறுவனம் சார்பில் அறிவிப்பு வெளியானது. இந்த திட்டத்தில் முதலீட்டின் அளவுக்கு ஏற்ப பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதில் மற்றவர்களை சேர்த்தால் கமிஷன்கள், குறிப்பிட்ட முதலீட்டு இலக்குகளை அடைந்தவர்களுக்கு லேப்டாப், பைக், கார் போன்ற பரிசுகள் என பல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. இதை நம்பி 70,000க்கும் மேற்பட்டோர் சுமார் 2,700 கோடி ரூபாயை முதலீடு செய்தனர். தங்களுக்கு நிலம் மற்றும் லாபம் கிடைக்கும் என காத்திருந்த மக்களுக்கு திடீரென ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியானது. பொதுமக்கள் முதலீடு செய்த நெக்ஸா எவர்கிரீன் நிறுவனம் திடீரென மூடப்பட்டது. மேலும் அதனை நடத்தி வந்த சுபாஷ் பிஜாராணி, ரன்வீர் பிஜாராணி சகோதரர்கள் தலைமறைவானார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் காவல் நிலையங்களில் அடுத்தடுத்து புகார்களை அளித்தனர். இதனால் காவல் நிலையங்களில் புகார்கள் குவிந்தன. இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் நெக்ஸா எவர்கிரீன் நிறுவன உரிமையாளர்களான சுபாஷ் பிஜாராணி, ரன்வீர் பிஜாராணி சகோதரர்கள் மக்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி 2,700 கோடி ரூபாய் மோசடி செய்தது அம்பலமானது. மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. ராஜஸ்தான் மாநிலம் சிகார் மாவட்டத்தைச் சேர்ந்த சுபாஷ் பிஜாராணி மற்றும் ரன்வீர் பிஜாராணி ஆகிய இருவரும் சகோதரர்கள் ஆவர். இதில் சுபாஷ் பிஜாராணி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஆவார். இவர் ஓய்வு பெற்றபோது கிடைத்த பணத்தில் 30 லட்சம் ரூபாய் கொடுத்து முதலில் 2014இல் குஜராத் மாநிலம் தோலேராவில் நிலம் வாங்கினார். அதைத் தொடர்ந்து இருவரும் நெக்ஸா எவர்கிரீன் என்ற நிறுவனத்தை உருவாக்கினர். தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்தை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பதிவு செய்தனர். இதன் பின் தோலேரா ஸ்மார்ட் சிட்டியில் அடுக்குமாடி குடியிருப்புகள், நிலங்கள், முதலீடு திட்டங்கள் என ஆசை வார்த்தைகளை கூறி மக்களை நம்ப வைத்துள்ளனர். இதன் மூலம் 70,000க்கும் அதிகமான மக்களை ஏமாற்றி பெரும் லாபத்துக்கு ஆசை காட்டியுள்ளனர். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள முதலீட்டாளர்களிடம் இருந்து சுமார் 2,676 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த பணத்தில் ராஜஸ்தானில் சொகுசு கார்கள், சுரங்கங்கள், ஹோட்டல்கள், அகமதாபாத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கோவாவில் 25 ரிசார்ட்டுகளையும் சுபாஷ் பிஜாராணி, ரன்வீர் பிஜாராணி சகோதரர்கள் வாங்கி குவித்துள்ளதும் அம்பலமாகியுள்ளது. மோசடி பணத்தில் 250 கோடி ரூபாயை ரொக்கமாக எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பணத்தை 27 போலி நிறுவனங்களுக்கு அவர்கள் மாற்றியுள்ளதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி விவகாரம் பூதாகரமான நிலையில் கடந்த வியாழக்கிழமை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நெக்ஸா எவர்கிரீன் பண மோசடி தொடர்பாக விசாரணையில் இறங்கினர். இது தொடர்பாக ஜெய்ப்பூர், சிகார், அகமதாபாத் உள்ளிட்ட 25 இடங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தலைமறைவாக உள்ள சுபாஷ் பிஜாராணி, ரன்வீர் பிஜாராணி சகோதரர்களை போலீசார் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராஜஸ்தானில் நிலம் வாங்கி தருவதாக 70,000 பேரிடம் சகோதரர்கள் இருவர் 2,700 கோடி ரூபாயை ஏமாற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.